ஓகே. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? சும்மா மைக் ஆன் பண்ணி பேசுங்கடா கொஞ்சனாச்சும். இன்னைக்கு தெரியுதுண்ணா. ஓகே சூப்பர். ஓகே இன்னைக்கு ஏதாச்சும் என்ன கிளாஸ் எடுக்கிறோம் ஐடியா இருக்கா? நெட்வொர்க்ஸ். சூப்பர். வேற? சூப்பரா. ஓகே. ஓகே நெட்வொர்க்கிங்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நெட்வொர்க்கிங் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஏன் இன்னைக்கு நெட்வொர்க் எடுக்கிறோம் மெயினாக? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நெட்வொர்க் ஏன் அதிக ப்ரியாரிட்டி நான் கொடுக்குறேன்? சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். நெட்வொர்க்கிங்னா என்ன, உங்களுக்கு என்னென்ன தெரியும் சும்மா சொல்லுங்கள். மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். வேற? லைக் கிளையண்ட். ஓகே நைஸ். வேற நிறைய பேர் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசலாமே சும்மா. மைக் ஆன் பண்ண அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சேட்டில் கூட போடுங்க. பட் மைக் ஆன் பண்ண எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த கிளாஸ் மேபி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக போகும், பட் ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சீரியஸ் ஆகும். ஏன்னா இப்போ நெட்வொர்க்கிங் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன் தரனா, ஒரு டிவைஸ் நெட்டில் கனெக்ட் ஆனதும் அது என்ன வேணால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்க க்ளவுடாக இருக்கட்டும், இல்லை சம்திங் டெவாப்ஸாக இருக்கட்டும், ஆர் சைபர் சிட்டி, எவ்ரி திங் ஒர்க் ஆன் இன்டர்நெட் லைக் தட் ஒன்லி. ஸோ இன்டர்நெட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது மெயின் ரீசன் இதுதான். இன்டர்நெட் இல்லைன்னா எதாலையுமே ஒரு டிவைஸ் டு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் இல்லைன்னா இப்போ இருக்க கரண்ட் வெளில எதுவுமே ஓடாது, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இன்டர்நெட்டுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கறது இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. மேபி ஒரு பர்சன் இதில் இங்கிலீஷாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இங்கிலீஷில் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாக கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஓகே நெட்வொர்க்கிங்கில் ஓகே மேக்ஸிமம் உங்கள் தேர்ட் இயரில் செகண்ட் இயர்லையோ இல்லை ஓகே தேர்ட் இயர்ல செகண்ட் இயரில் நெட்வொர்க்கிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தானே, அது எந்த இயரில் வருது உங்களுக்கு? சேட்டில் போடாமல் மைஸ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நான் வேறு பேரலல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல, சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வருது. ஓகே தேர்ட் இயர் சூப்பர். ஓகே மேக்ஸிமம் உங்கள் நம்ம காலேஜில் தேர்ட் என்ன சொல்லி தருவாங்கன்னா, இதை பற்றி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கும்னு நம்புகிறேன். ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன, ஓஎஸ்ஐ மாடல்னா என்னன்னு சொல்லி இதை பற்றி ஐடியா இருக்குது தானே உங்களுக்கு? மேக்ஸிமம் இதுதான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதை தவிர என்ன மெயினாக கொண்டு போகிறோம் பார்த்தா, எனக்கு கேட்டால் நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தா ஓஎஸ்ஐ லேயர்லேருந்து கொண்டு போகிறதோட மேக்ஸிமம் ஸ்க்ராட்ச்லேருந்து கொண்டு போகிறது பெட்டராக தோணும். லைக் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி. ஓகே என் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கு தெரியுது தானே? இந்த தெரிகிற ஸ்க்ரீன் ஐபி அட்ரஸ் எப்படின்னா என்ன, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சும்மா தெரிஞ்செல்லாம் சொல்லுங்கள். மைக் ஆன் பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்குன்னு கொஞ்சம். ஐபி அட்ரஸ்னால் என்ன? வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? ஜஸ்ட்டு தெரிஞ்சதை சொல்லுங்கள், தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, லேர்ன் பண்ணிக்குவீங்க. பட் சொல்லாமல் இருக்காதீங்க. அவர் சேட்டில் போட்டாலும் பரவாயில்ல. ஐபி அட்ரஸ்னால் என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இருக்கீங்களாடா இத்தனை பேர்? ஓகே 30 பேர் கிளாஸில் இருக்கீங்க, கொஞ்ச நாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சேட்டில் கூட போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஐபி அட்ரஸ்னால் என்னது? இன்டர்னல் ப்ரோட்டோகால். ஓகே கேன் கனெக்ட் த்ரூ இன்டர்நெட். சூப்பர். வேறு? டு ஐடென்டிஃபை அ பர்டிகுலர் டிவைஸ். சூப்பர். வேறு? ஓகே ஐபி அட்ரஸ்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா? யூனிக் நம்பர். நைஸ். வேறு? ஐபி அட்ரஸ்ங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான டாப்பிக்கா நெட்வொர்க்கிங்கில்? IP address is used in network layer. It provides router to transmit a packet. Nice. Yes, no. Okay. எதனால் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க? சும்மா மைக் ஆன் பண்ணி இன்ட்ராக்ட் ஆகலாமே.
சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஐபி அட்ரஸ்னா இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன்னா ஓகே ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் ஒரு டிவைஸ் இப்போ நான் உங்களோட கம்யூனிகேட் ஆகிறது ஒரு ஐபி அட்ரஸ் மூலிமா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபி அட்ரஸ்லேயே நான் உங்களோட கம்யூனிகேட் ஆக முடியுது. அது காட்டுறேன் போப்போ எப்படி ஐபி அசைன் ஆகுது, எங்கே கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி கம்யூனிகேட் ஆகுது. இப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்குது. மேபி எனக்கு கொஸ்டின் இருக்கலாம். இப்போ நான் வந்து அதர் டிபார்ட்மெண்ட் அதாவது மெக்கானிக்கல் தான் உள்ள வந்தேன். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் மெக்கானிக்கலுக்கு அப்போ ஓகே நான் ஒரு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் எனக்கு 12,000 தான் சேலரி தராங்க. இங்கே எப்படி லேக்ஸ் கணக்கில் தராங்க, அப்படி இங்கே என்ன பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் நிறைய இப்போ ஓகே நான் மெக்கானிக்கல் அப்போ ஓகே பெட்ரோலுக்கு வந்து லேண்ட்லேருந்து எடுக்கிறாங்க, அதாவது நிலத்துக்கு அடியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் ஐபி அட்ரஸ் நெட்டு எங்கேருந்து கிரியேட் ஆகுது, அதை யார் உருவாக்குறா, அதை யார் ப்ரொவைட் பண்ணுறா, அது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தேட தேட தான் எனக்கு ஆன்சர் கிடைச்சது. ஸோ அந்த கொஸ்டின் மேபி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மேபி இப்போ நான் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தோணும் ஓகே இதை யார் தரா, இது எங்கேருந்து கிரியேட் ஆகுது, எங்கேருந்து வரலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மேபி இந்த கிளாஸில் சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபி அட்ரஸ் எதுக்கு அசைன் ஆகுது உங்களுக்கு. இப்போ ஐபி அட்ரஸ் ஓகே ஒரு லைவாக கொண்டு போவோம். என்கிட்ட லினக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஓகே உபுண்டு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபி அட்ரஸில் என்னென்ன டைப் இருக்குது, ஐபி அட்ரஸ் யாரும் நமக்கு தரா, இதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சும்மா சேட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சது. நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு பெட்டராகவும் கற்றுக்குவீங்க. இப்போ ஓகே எனக்குன்னு ஒரு ஐபி தராங்க, அதையும் காட்டுறேன். ஓகே என்னோட ஐபி இப்போ என்னது, மேபி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே என்னோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தா சம்வாட் இங்கே நான் போய் தேட ஓகே என்னோட ஐபி அட்ரஸ் இப்போ எனக்கு அசைன் இருக்குது. என்னென்னு பார்த்தா 192.168.1.3 இந்த ஐபி அட்ரஸ் எனக்கு அசைன் இருக்குது. ஸோ என்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது, லினக்ஸ் மிஷின். இந்த லினக்ஸில் எனக்கு கனெக்ட் ஆகிக்கிறேன். ஸோ இந்த லினக்ஸில் இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறேன். ஓகே இதில் பார்த்தா எனக்கு 192.168.64.2 எனக்கு இங்கே சம்வாட் ஐபி அட்ரஸ் எனக்கு அசைன் இருக்குது. இது யார் கனெக்ட் பண்ணுறா, எப்படி அசைன் ஆகுது, இது எங்கே கிரியேட் ஆகுது, இதை பற்றி எதாவது ஐடியா இருந்தால் சும்மா சேட்டில் போடுங்க. சும்மா தெரிஞ்செல்லாம் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு மேபி எல்லாரும் தேடி நெட்வொர்க்கையும் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். நமக்கு யார் இப்போ இன்டர்நெட் தரா, ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? ஐஎஸ்பி. சூப்பர். ஐஎஸ்பினா யார்? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சூப்பர். அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏன் அசைன் ஆகுது? இப்போ வேறு யாரும் தர முடியாது இன்டர்நெட்டு, சாரி ஐபி அட்ரஸ். ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே இப்போ நான் வந்து இப்போ இங்கே ஜியோ ரூட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஜியோ தான் ஐஎஸ்பி. இங்கே அவங்க தான் எனக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவாங்க. மேபி டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ பிஎஸ்என்எல் அவங்க அசைன் பண்ணுவாங்க. மேபி அவங்ககிட்ட தான் செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் போவோம், யார் தராங்க, எப்படி தராங்க, எதனால், யாருக்கு எவ்வளோ நம்பர் வரும், இதை பற்றி இன்னும் டெப்த்தாக போவோம். ஸோ ஐஎஸ்பி தான் நமக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸில் எத்தனை டைப் இருக்குது சும்மா சொல்லுங்கள் தெரிஞ்சதெல்லாம். IPv4 v6 சூப்பர். v4 v6 ஓகே இது வந்து ஐபி வெர்ஷன் சொல்லுவோம். டைப்ஸ் கேட்குறேன்னா சூப்பர். IPv4 வெர்ஷன் ஓகே ப்ரைவேட் பப்ளிக் நைஸ். இப்போ ப்ரைவேட்னா என்ன, பப்ளிக்ல என்ன? அது வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனால் ஐபி அட்ரஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. ப்ரைவேட்டுங்கிறது நமக்கு இந்த கான்செப்ட் போவோம். அதை தவிர இன்னொன்று பார்த்தா ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லுவோம். இதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஸ்டாட்டிக்னா நமக்கு அசைன் பண்ணியிருக்கிறதுனா, டைனமிக்னா லைக் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் ஒரு டைமும் நம்ம இன்டர்நெட்டோ சம்திங் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஸ்டாட்டிக் நமக்கு அசைன் இருக்கும். ஓகே நமக்கு எப்படி ஸ்டாட்டிக் அசைன் ஆகும்? எனி எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா? ஐ திங்க் டிஃபால்ட்டாக நம்ம மொபைலில் அசைன் ஆகும். ஓகே நைஸ். ஓகே நல்ல ட்ரை. இந்த மாதிரி எல்லாரும் சும்மா தெரிஞ்சு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்டராக்ட் ஆகலாம். சூப்பர் கவின். ஓகே ஓகே சொல்லுப்பா. திங்க் வாய்ஸ் சேக் ஆகுது. ஓகே நாட் பேட்.
ஓகே. இதில பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஐபில பார்த்தா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஐபி இருக்கும். ஒண்ணு ஸ்டாட்டிக், ஒண்ணு டைனமிக்ன்னு சொல்லுவோம். அத பத்தி சும்மா பார்ப்போம். ஸ்டாட்டிக் ஐபிங்கிறது ஒண்ணும் இல்ல. நமக்குன்னு இல்ல, நம்ம வெப்சைட்க்கு அசைன் ஆகுறது ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம Google Meetல இருக்கோம். Google Meetக்குன்னு ஒரு ஐபி அசைன் ஆகும். ம் என்ன வேணா வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து ஓகே google.com இருக்கு. google.comங்கிறது ஒரு ஐபி அட்ரஸ்ல தான் அசைன் ஆகும். இத பத்தி சும்மா ஐடியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட பேக் எண்ட்ல இப்ப என்ன சொல்லலாம்னு பார்த்தா, நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்றீங்க. அந்த வெப்சைட்ட வந்து ஒரு சர்வர்ல தான் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அந்த சர்வருக்கு ஒரு ஐபி அசைன் ஆகும். அந்த ஐபி வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து டொமைன்ல அசைன் ஆகும். இன்னும் சிம்பிளா கொண்டு சொல்ல போனா, இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ், ஒன்ஸ் தான் புரியும். நமக்கு வந்து ஓகே நம்பர்ஸ் இப்ப எனக்கு google.com உடைய ஐபி அட்ரஸ் குடுக்குறேன். பைதான் google.com. ஓகே. இப்ப google.com போட்டேன்னா, எனக்கு google.com ஓட ஐபி அட்ரஸ் பார்த்தா கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே. google.com ஓட ஐபி அட்ரஸ் பார்த்தா எனக்கு 142.250.77.174. பட் இது வந்து நம்ம ஹியூமன் ரீடபிளா இருக்காது. நம்ம வந்து இப்ப Instagramனா ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்ப எதுக்கு நம்ம Instagram, google.com இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தா, இத வந்து ஒரு டொமைன் பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து google.com போட்டா இது டைரக்ட்டா google.com போகாது. இந்த வந்து டிஎன்எஸ்ல போய் டொமைன் நேம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். சர்வர் வச்சு இந்த டொமைன் யார் ரெஜிஸ்டர் பண்ணிக்கா. இப்ப நான் பர்ட்டிகுலர் டொமைன் வாங்கியிருக்கேன். 2, 3 டொமைன். என்னோட டொமைன் வந்து யார்ட்ட இருக்கு, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அந்த ஐபி கொண்டு போவோம். இது வந்து ஸ்டாட்டிக் ஐபி. அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் எஸ் ஓகே. நான் ஒரு சர்வர்ல நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே. அத லைவா காட்டுறேன். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சர்வர் எடுத்துக்கிறேன். போர்ட்டல் ஒன்ஸ் அகேன் நியூ விண்டோல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. AWS கன்சோல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். To the console. ஓகே. இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்றேன். சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட்டுக்கு நான் எப்படி ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்றேன். அதுதான் இப்போ கான்செப்ட். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் AWS ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இல்லைன்னா சும்மா ஒரு பார்த்துக்கங்க. நான் லாங் ரன்ல சொல்றேன் என்ன பண்றேன்னு சொல்லி. இப்போ நான் இதில் வந்து ஏதோ ஒரு சர்வர் ஓகே உபுண்டு சர்வர் எடுத்துக்கிறேன். சம்வாட் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். இது கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இதை வச்சு சும்மா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. கீப்பர் வந்து நான் போர்ட்டலே வைக்கிறேன். ஓகே. சரி ஓகே. ப்ராப்ளம் இல்லை. இதில் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் போய்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டாட்டிக் ஐபி பில்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸ்டாட்டிக் டைனமிக் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸ்டாட்டிக்னா நம்ம வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன்ல. இப்போ என்கிட்ட வந்து ஓகே ஒரு google.com இருக்குது. google.com நான் ஒரு ஐபி வாங்கிட்டேன். இந்த ஐபி வந்து நான் google.com மேப் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அடுத்தது வேற ஒரு ஐபி மாறிச்சுன்னா, நான் திருப்பி google.com வேற ஒரு ஐபி டிஎஸ் மூலமா மேப் பண்ணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து நான் வந்து ஒரு ஐபி பை பண்ணிடுறேன். ஓனா ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 7 இயர்ஸ். அது மேபி ஐபி இருக்கலாம், இல்லை சர்வர் இருக்கலாம், இல்லை டொமைன் இருக்கலாம். சம்வாட் நான் பை பண்ணிட்டு அது பின்னாடி நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்குவேன். இதுதான் சிம்பிளா ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவோம். டைனமிக்ல என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க லோக்கல்ல நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, லேப்டாப் சம்வாட் யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஓகே ஏரோப்ளேன் மோட் கேன்சல் பண்ணா ஐபி மாறும். ஸோ இப்போ எப்படி வச்சுக்கலாம். ஓகே. நீங்கள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனால் ஐபி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஏதோ ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க. நீங்கள் என் லேப்பில் இருக்குது. என் லேப்பில் சம்வாட் ஐபி அசைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஐபி வச்சு நான் ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் வெப்சைட் ஹேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபி ட்ராக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஐபி வச்சு அவங்க ஃபைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, யார் அட்டாக்கர் யார் யூஸர்னு சொல்லி? சும்மா தெரிஞ்சதை இன்ட்ராக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. சேட்லாம் வச்சு போடுங்கடா. இல்லைனா எஸ்ண்ணா எப்படி ஃபைன் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஓகே நான் வந்து டைனமிக் ஐபின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஐபி அசைன் இருக்குது. அதே ஐபி வந்து ஃபியூ ஹவர்ஸில் நான் உனக்கு அசைன் ஆகும். அப்போ வந்து அந்த ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ணால் யார் மாட்டுவா? நான் மாட்டோன்னா நீ மாட்டுவியா? இப்போ இந்த மூவியில் சொல்லுவாங்களே ஓகே ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு யூஸர் கண்டுபிடிக்கலாம், மொபைல் ட்ராக் பண்ணலாம். இதெல்லாம் ரியலா?
இப்போ அவன் ஒரு சிம் கார்டு வச்சிருக்கான். சிம் கார்டு வச்சு ஓகே, அவன் எங்க இருக்கான்னு ஃபைண்ட் பண்ண முடியுமா என்னால? சும்மா சொல்லுங்க. எத்தன ஓகே 40% கிட்ட இருக்கீங்க. பரவால்ல, இவ்வளோ ஸ்ட்ரென்த் வரும்னு எதிர்பார்க்கல. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. இந்த சைபர் செக்யூரிட்டில இருந்து வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, அவங்களும் இருந்தா சொல்லுங்க. ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு பெர்சன் ட்ராக் பண்ண முடியுமா? சிம் கார்டு வச்சு. டைனமிக் ஐபி லைக் அ ப்ராக்ஸி சர்வர். சூப்பர். வேற? அப்ப டைனமிக் ஐபி தான் நமக்கு லோக்கல் அசைன் ஆகும்னு நினைக்கிறேன். இத வச்சு அவங்க ஓகே யார் இந்த டைம்ல அட்டாக் பண்ணிருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? சும்மா மைக் ஆன் பண்ணி தப்பா சரியா பேசுங்கடா. அப்பதான்டா உங்களுக்கும் நெறைய கத்துக்க தோணும். எனக்கு சொல்லி தர தோணும். ஓகே, ஒண்ணும் இல்ல. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐபி அசைன் ஆகுது. இந்த டைம்ல எனக்கு ஒரு ஐபி அசைன் இருக்கு. நான் அந்த ஐபி வச்சு ஒரு பர்ட்டிகுலர் கவர்மெண்ட் சர்வர காம்ப்ரமைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ரமைஸ் பண்ற டைம்ல ஓகே என்னோட ஐபி அங்க லாக்ல ஸ்டோர் கண்டிப்பா லாக் ரெஜிஸ்டர் ஆகும். ஏதோ ஒரு வெப்சைட் போனாலும் உங்களுடைய லாக் ரெஜிஸ்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கிராப் இந்த மாதிரி டிடாஸ் அட்டாக் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. மேபி அது ஒரு அட்டாக். அது சும்மா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சர்வர் இருக்கு. நீங்க அந்த சர்வர்ல பர்ட்டிகுலர் ஐபி வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு 46 கவுண்டுக்கு மேல அந்த ஐபியில் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ஐபி பிளாக் பண்ணும். இது என்ன கான்செப்ட்னா உங்களுடைய ஐபி வந்து ஸ்டோர் பண்ணி கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஐபிலேருந்து ஒரு பர் மினிட்டுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வருது ட்ராக் பண்ணும். பர்ட்டிகுலர் ரெக்வஸ்ட் மேலே போச்சுன்னா அதை பிளாக் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த டைமில் உங்களோட ஐபி கேப்சர் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஐபி எனக்கு அசைன் ஆகும். 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு அசைன் ஆகலாம். அந்த பட் இதில் சாக் அனலிஸ்ட்னு ஒரு டீம் உள்ள வரும். இந்த டீமோட கான்செப்ட் என்னன்னா நம்மளோட ஐபி வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைமில் அந்த ஐபி யாருக்கு அசைன் இருக்கும் இதை வந்து அவங்களால ஐஎஸ்பிட்டு கேட்டு எடுக்க முடியும். பட் இது லாங் ப்ராசஸ். பட் இட் இஸ் அ பாசிபிள் வே. பட் இது ரொம்ப பெரிய பெரிய கேஸ்க்கு மட்டும் தான் கொண்டு போவாங்க. ஸ்டில் இட் இஸ் அ பாசிபிள். அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக் ஓகே சர்வர் அப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? வாட்ச் தானே. ஒன் செகண்ட். ஓகே அப்போ ஆகிருச்சு. ஓகே அப்போ ஆயிருச்சு. இந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். கொடுத்து எஸ்எஸ்ஹெச் கொடுத்து ஃபஸ்ட்டு கீ எங்கே இருக்குன்னு தெரியல. எல்எஸ் விண்டோஸில் எல்எஸ் கொடுத்து சாய்ப்பம் எல்எஸ் இல்லையா ரீட் பர்மிஷன்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் ஒரு லினக்ஸ் மிஷினை வேறு ஒரு கண்ட்ரியில் ஸ்பின் அப் பண்ணிட்டு அது மூலிமா நான் வந்து என்னுடைய ஐபி மூலிமா கனெக்ட் பண்ணுறேன். அதில் நம்ம இப்போ ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி அதுக்கு என்ன ஐபி ஆகுது அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சும்மா வாட் இஸ் வாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரீட் பர்மிஷன் ரைட் பர்மிஷன் கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். இப்போ என்ன லாகின் ஆக முடியும்? இது பார்த்தீங்கன்னா சும்மா நெக்ஸ்ட் அதாவது க்ளவுடில் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தா என்னோட மிஷின் கிறிஸ்டன்ஸாக யாருன்னு இருக்கு. இப்போ என்னோட பார்த்தா உபுண்டு டைபி இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு. லினக்ஸுக்கு இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் சும்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் கமாண்டில் போட்டுக்கிறேன். sudo apt அப்டேட் ஓகே அதுக்குள்ளே போய் நெட்ஒர்க் எனேபிள் பண்ணிட்டு இதில் க்ளவுடு மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் என்ன பண்ணுறேன்னு. ஒரு ஸ்பின் அப் பண்ணிட்டு இதில் போய் என்னோட வெப்சைட்டுக்கான போர்ட்டெலாம் எனேபிள் பண்ணிடுறேன். செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் செட் பண்ணணும். இன்பவுண்டில் போயிட்டு எடிட் இன்பவுண்ட் கொடுத்து என்னுடைய ஐபி அட்ரஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அதாவது இதில் நீங்கள் கஸ்டமைஸ் டிசிபி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஆல் டிசிபி கொடுத்து ஆல் டிசிபி வேணால் கஸ்டம் டிசிபி கொடுப்போம். ஓகே கஸ்டம் டிசிபி கொடுத்து என்னுடைய போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சிம்பிளாக 18 கொடுத்துக்கிறேன். இது வந்து எந்த ஐபி அட்ரஸ் அதாவது 00 இது பார்ப்போம். போக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே போவோம். கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் நீட் இல்லை. பட் ஸ்டில் அது ஆல் போர்ட் எனேபிள் தான் இருக்கும். ஆல் டிராஃபிக் எனேபிள் தான் இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அவுட்பவுண்ட்லேருந்து எனேபிள் பண்ண முடியும். ஓகே நான் அதில் வந்து ஒரு சர்வர் மேக் பண்ணிக்கிறேன். sudo apt install apache 2 apache 2 இதுதான் நட எல்லாத்துக்கும். ஏதாச்சும் டவுட்னாலும் அப்பப்போ அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க.
இப்போ என்ன பண்ணுறோன்னு புரியுதுல்ல. ஸ்டாட்டிக் ஐட்டம், டைனமிக் ஐட்டம் பார்க்குறோம். இப்போ ஸ்டாட்டிக் ஐபி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் இதுவும் ஸ்டாட்டிக் இல்லை, EC2 கசின் ஆகுது. மேபி நீங்கள் க்ளவுட் தெரிஞ்சு தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரியும். இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து லோட் பேலன்சர் இல்லை எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லி ஒரு தனி சர்வீஸ் இருக்கும். எலாஸ்டிக் ஐபி இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு ஐபி பை பண்ண முடியும். இங்கே நான் ஒரு ஐபி பண்ணுறேன். நீங்கள் யாரும் அக்கௌண்ட் வச்சுனா பண்ண வேணாம், உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் நான் போய் ஒரு அலோகேட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐபி, இந்த ஐபி வச்சு நான் எந்த டொமைனுக்கான ரவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஐபி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஐபி கொண்டு போய் நான் என்னோட இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ண முடியும். அசோசியேட் வித் எலாஸ்டிக் ஐபி இதை நான் கொண்டு போய் என்னோட இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ண முடியும். என்னோட இன்ஸ்டன்ஸ் ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. நான் வந்து அதுக்கு அசோசியேட் பண்ணுறேன். இது வந்து எப்பயுமே மாறாது. இந்த ஐபி வந்து நான் இப்போ அமௌண்ட் கொடுத்து பை பண்ணிட்டேன். இது வந்து எந்த அளவுக்கு எங்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் எனக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஐபி வந்து நான் டொமைனில் மேப் பண்ணோம். எனக்கு வந்து ரவுட் 53 ஒரு கான்செப்ட் இருக்குது. 53 அதாவது AWS பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் உள்ளே போனால் உங்களுக்கு வந்து GoDaddy எக்கச்சக்க தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் இருக்குது. இது மூலிமா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டொமைன் இப்போ நான் வந்து krishnansaai@gmail.com krishnansaai.comனு ஒரு வெப்சைட் வாங்கி அந்த வெப்சைட் பின்னாடி இந்த இதை என்னால் DNS மேப் பண்ண முடியும். ஸோ இது வந்து லாங் ரனில் பார்ப்போம். சும்மா இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஹிட் பண்ணுறோம் அதை மட்டும் சும்மா பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்னாலும் சேட்டில் கூட போடுங்க, உங்களுக்கு கேட்க எதாவது இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நான் வந்து சர்வீஸ் டைப் பண்ணுவேன். அவுட்டேட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, என்னாச்சுன்னா நான் கொஞ்ச நேரம் விட்டாலும் இது இன்டராக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் டைனமிக் ஏதாச்சும் புரியுதா இல்லையா? இப்போ வந்து என்னுடைய லேப் கசின் ஆகும், அந்த ஐபி பார்ப்போம். இது கேன்சல் பண்ணிட்டு ஒரே செகண்ட். ஓகே, இப்போ காமிச்சல இது இந்த இதுலேயும் பார்ப்போம். எனக்கு பார்த்தா லினக்ஸில் ஒரு ஐபி கசின் ஆகும். எனக்கு வந்து சம்வாட் ஐபி இதில் எனக்கு கசினாக இருக்குது. இது டாக்கருக்கு ஓகே, இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். இப்போ வந்து லினக்ஸில் எனக்கு கசினாக இருக்குது. இந்த ஐபியும் பார்த்தா எனக்கு வந்து டைனமிக் ஐபி தான். எனக்கு வந்து 4 hours ஒர்க்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் நெட்வொர்க் கட் ஆகிட்டு கனெக்ட் ஆனால் சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டில் இட் இஸ் அ ப்ரைவேட் ஐபி. உங்களுக்கு ப்ரைவேட் பப்ளிக் யாரோ சொன்னீங்களா? இது வந்து ப்ரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபின்னு என்னென்னு பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சேட்டில் போட்டாங்களா? ஆனால் சிஎம்டி கலர் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிளாக்ல சாரி, நான் வந்து ஐபி மாற்றிட்டேன், அதனால தான் எனக்கு கனெக்ட் ஆகலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு பழைய ஐபி பதில் புது ஐபி மாற்றிருக்கேன்ல, அதனால தான் எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து உபுண்டு என்னுடைய புதுசாக பை பண்ண ஐபி வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறேன். என்ன ஐபி அட்ரஸ்? ஓகே, நான் வந்து புதுசாக ஓகே 16.somewhat இந்த ஐபி தான் பை பண்ணியிருக்கேன். இந்த ஐபி வச்சு நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை ஆகுது. இப்போ பார்த்தா எனக்கு திருப்பி கனெக்ட் ஆயிடுச்சு. முன்ன வந்து நான் இது ஒரு ஐபி தான், சம்வாட் ஐபி EC2ல. இது அதாவது என்னன்னா AWS Azure கம்பேர் பண்ணுறப்போ சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ AWSல பார்த்தா நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணால் அது ஒரு ஐபிஎஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஐபி வேறு ஸ்விட்ச் ஆயிரும். பட் Azureல இந்த கான்செப்ட் இல்லை. Azureல ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணால் உங்களுக்கு ஐசன் ஆகிடும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ AWSல இது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம், ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதனால காஸ்ட் கட்டிங் இருக்கும் AWSல. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் திருப்பி செக் பண்ணுறேன் சர்வீஸ் இருக்கான்னு. sudo சர்வீஸ் apache 2 ஸ்டேட்டஸ். இப்போ நான் செக் பண்ணா என்னோட சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து ஓகே சிடி வேர் www இமெயில் இந்த பாத்தில் தான் என்னோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஓகே நான் வந்து எடிட் பண்ண பார்க்குறேன். sudo bash நார்மலாக ஓகே echo வெல்கம்.
சம்வாட் ஒரு HTML ஃபைல கிரியேட் பண்ணிக்கிறேன் இதில். index.html இது லினக்ஸ் கமெண்ட்ஸ் போக பார்ப்போம், பட் குழப்பிக்கணும். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ போய் என்னுடைய பப்ளிக் ஐபி வச்சு ஹிட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகும் பார்க்கலாம். என்னுடைய பப்ளிக் ஐபி இதுதான். இதை வச்சு நான் வந்து ஓகே நான் நெட்டில் ஆக்சஸ் பண்ணேன்னா ஓகே எனக்கு வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகும். இப்போ என்னன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ணிட்டேன் இந்த ஐபி நான் கொண்டு போய் நான் வந்து என்னுடைய Route 53ல மேப் பண்ணிட்டேன்னா இதுதான் எனக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபியாக இருக்கும். டைனமிக் ஐபிங்கிறது இதை தான் சொல்கிறேன். இப்போ வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறேன். வாட் இஸ் மை ஐபி கொடுத்தேன்னா என்னோட ஐபி வந்து இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகே என்னோட ஐபி பார்த்தா 223.178.81.132. இப்போ யோசிக்கலாம், ஓகே இந்த ஐபி வச்சு நான் இங்கே இருக்கேன் ட்ரேஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ண முடியுமா? சும்மா சேட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சலாம். ஐபி வச்சு என்ன பண்ண முடியும், சிம் கார்டு வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த சிம்மெல்லாம் கட்டுவாங்க, ஓகே ஒருத்தர் சிம் கார்டு நம்பர் வச்சு அவன் இங்கே இருக்கான் அதெல்லாம் ட்ராக் பண்ண முடியுமா? சும்மா தெரிஞ்சதெல்லாம் போடுங்க. தெரியலன்னு சொல்லுங்கண்ணா. வித்தின் சென்ட்ரல் டைம்னா செர்டன் டைம். ஓகே ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு அவனோட அக்யூரேட் லொக்கேஷன் கண்டுபிடிக்காது. பட் அந்த ரேஞ்சில் இருக்க டவர், அதாவது இப்போ ஜியோ ப்ரொவைடர்னா உன்னுடைய மெயின் ரூட்டர் வந்து பர்டிகுலர் லொக்கேஷன் வச்சுருவோம். அந்த ரூட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சு அக்யூரேட் லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியாது. சிம் கார்டை வச்சு என்ன பண்ண முடியும், சிம் கார்டை வச்சு ஒன்று கால் பண்ண முடியும், இல்லை மெசேஜ் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதை வச்சு லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க ரேர் கேஸ். அதை தான் சொல்கிறேன். அந்த ஐஎஸ்பிகிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவனுடைய எந்த ஜோனுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நாமக்கல்ல இருக்கீங்க, இல்லை ஈரோட்டில் சம்வாட் இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்களோட ஐபி எங்கள் லொக்கேஷனுக்கு பார்த்தா சென்னை தான் காட்டும். ஏன்னா உங்களோட ஐஎஸ்பி ப்ரொவைடர் சென்னையில் தான் இருப்பான். ஸோ அக்யூரேட் லொக்கேஷன் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது ஐபி அட்ரஸ் வச்சு. அவங்க இப்போ சைபர் கிரைம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தா மேக் அட்ரஸ் வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு ஓகே ஐஎம்ஐ நம்பர் இதெல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்டாட்டிக் டைனமிக்கும் புரிஞ்சா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சுன்னா சேட்டில் போடுங்க. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்னன்னு. இருக்கீங்களா எல்லாரும் ஃபஸ்ட்டு? எஸ்ண்ணா. புரிஞ்சுன்னு போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி அண்டர்ஸ்டுட்ண்ணா. ஏதாச்சும் டவுட்னாலும் டவுட்டை கேளுங்கடா. மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லை சேட்டில் கூட கேளுங்க. அதாவது இது வரைக்கும் நடத்துங்களா ஸ்டாட்டிக் டைனமிக்கு. ஓகே இப்போ நீங்கள் ஓகே நைஸ் புரிஞ்சு ஓகே நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. ஓகே உங்களுக்கு இப்போ யாராச்சும் ஐபி அட்ரஸ் தருவாங்களா? நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு யாராச்சும் தருவாங்களா? இப்போ எனக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி வேணும்னா எனக்கு யாராச்சும் தருவாங்களா? இப்போ நான் பண்ணது இன்ஸ்டான்ஸில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு பர்டிகுலராக கேட்குறேன், நான் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கிடைக்குமா? கிடைக்கும். யார் ப்ரொவைட் பண்ணால் அதுவும் ஐஎஸ்பி கிட்ட தான் பண்ணணும். பட் பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது பர் இயர்க்கு 5000 என்னமோ கேட்பாங்க. பட் அது நீங்கள் கேட்குற ரீசன் பொறுத்து மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் சம் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க கேட்டப்போ என்ன ரீசன் சொன்னாங்க, ஓகே நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், என்னோட கிளைண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் என்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து டெமோ காட்டணும். ஸோ சம்வாட் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு செக்யூரிட்டிஸ் வருது. ஸோ எனக்கு ஐபி இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்படி தான் சொல்லி வாங்க முடியும். இப்போ நமக்குன்னு ஒரு ஐபி இருந்துச்சுன்னா அது செக்யூராக இருக்குமா? இதில் ஸ்டாட்டிக் ஐபி செக்யூரா, டைனமிக் ஐபி செக்யூரா? சும்மா மைக் ஆன் பண்ணி இன்ட்ராக்ட் ஆகுங்களா? தெரிஞ்சா சொல்லுங்கள், தெரிஞ்சது சொல்லுங்கள். டைனமிக் ஸ்டாட்டிக் ஐபி செக்யூர் இல்லையா? ஏன்? டைனமிக் டெம்பரரியாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஸோ லைக் நம்மளால் எதுவும் ட்ராக் ஆர் ஹேக் பண்ண முடியாது. நைஸ், சூப்பர். ஓகே பட் ஸ்டாட்டிக் வச்சுருந்தா அது செக்யூர் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஐ திங்க் செக்யூர் பண்ணலாம். ஓகே பட் ஆனால் ஸ்டில் இட் இஸ் டைனமிக் தான் செக்யூர். விபிஎன் ஓகே ஃபயர்வால் வச்சு பிளாக் பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைனமிக் தான் மோஸ்ட் செக்யூர். பட் ஸ்டில் ஸ்டாட்டிக் வேணும்னா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது. அதை நீங்கள் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விபிஎன் சம்வாட் ஃபயர்வால்ஸ் வேஃப் கான்ஃபிகர் பண்ணி பர்டிகுலர் யூசஸ் தான் அலோவ் பண்ணும். அதெல்லாம் வச்சு நீங்கள் பட் செக்யூராக இருக்குன்னா ஸ்டாட்டிக் வாங்கினா செக்யூராக இருந்துக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகே நைஸ், நல்லாவே இன்ட்ராக்ட் ஆகுறீங்க. ஓகே
அடுத்தது பார்த்தா நீங்க சொன்ன மாரி 2 டைப் சொன்னோம்ல. அந்த செகண்ட் பார்த்தா நமக்கு 2 டைப் இருக்கு. IPv4, IPv6. இத பத்தி ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. சும்மா சேட்ல கூட போடுங்க. IPv4, IPv6 இது 2க்கு என்ன டிஃபரெண்ட்டு? இப்ப நம்ம கரண்ட்ல என்ன யூஸ் பண்றோம்? எதுக்கு IPv4லேருந்து IPv6 போறாங்க? ஏன் IPv5 போல? நெறைய கொஸ்டின்ஸ் நீங்களே கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நான்லாம் எக்கச்சக்கமா கேட்டுட்டு இருப்பேன். நான்லாம் ஸ்டாஃப்கிட்ட போய் ஓகே நான் மெக்கானிக்லேருந்து வந்தேன். நாங்க BS4 இருந்துச்சு. BS6 ஏன் போச்சு? BS5 ஏன் காணோம்? அதே மாரி இங்க வந்தேன். IP4லேருந்து IP6 போச்சு. ஏன் IP5 காணோம்? எக்கச்சக்க கொஸ்டின். நீங்க கொஸ்டின் கேட்க தான் ஒவ்வொன்னும் அப்கிரேட் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு கம்பெனிஸ் உங்களை தேடி வரும். ஸோ கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நிறைய கேட்க ட்ரை பண்ணுங்க. அது எவ்வளோ கிரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே IP4 என்ன IP6 என்ன இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் சொல்லுங்கடா. சேட்டலான்ஸ் பண்ணுங்கடா தெரியலண்ணா. இருக்கீங்களாடா? IP4 and IP6 என்ன? டோன்ட் நோ ப்ரோ. சூப்பர். தெரியலன்னு சொல்லுங்கடா. இது பெட்டர். மோர் நம்பர் ஆஃப் காம்பர்சிட்டி ஆர் தேர் இன் வெர்ஷன் 6 தான். சூப்பர். வேற இஃப் IP6 has greater address space. ஓகே சூப்பர். பிட் டிஃபரன்ஸ்னா V4ல 32 பிட்னு நினைக்கிறேன். V6 ஓகே நெக்ஸ்ட் அது எப்படி பிட் கால்குலேட் பண்ணுறாங்க? ஓகே ப்ராப்ளம் இல்லை, சொல்லித்தரேன். தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ கரண்ட்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? V6. நைஸ். ஓகே கரண்ட்ல என்ன யூஸ் பண்ணுறோம்னா V4 யூஸ் பண்ணுறோம். V6 வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. என்னுடைய பக்கமாக கூட அப்டேட்டில் பிளாகில் பார்த்தேன். அது என்ன கான்செப்ட் பார்த்தா 6Gயோடைய மிட் ஆர் 6G எண்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக IP6 மாறிடும். இப்போ தான் நமக்கு 5G வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 6G வந்து அதோடைய மிட் ரேஞ்சில் ஆர் எண்டில் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக வெர்ஷன் 6 போகும். இப்போ எனக்கும் ஸ்டில் IP6 சைன் ஆகுது. இப்போ என்னோட டைம் எடுத்துட்டு நான் IF கான்ஃபிக் இது வந்து ஓகே நான் ரூட்டில் இருக்கேன். ஸோ சம்வாட் 90 இதில் போயிட்டு நான் IF எனக்கு பார்த்தா ஸ்டில் IP6 எனக்கு அசைன் ஆகுது. பட் இது வந்து டெஸ்டிங் பர்பஸ் இன்டர்னலாக அசைன் ஆகும். பட் பப்ளிக்காக அசைன் ஆகும். பட் ஸ்டில் டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு IP6 பொறுத்து டிராஃபிக் மாறுது. வேற IP4 IP6 வேற என்ன டிஃப்ரென்ஸ்? சும்மா தெரிஞ்சதில் சொல்லுங்கள். வெர்ஷன் 6ல என்ன பெனிஃபிட்? வெர்ஷன் 4ல என்ன பெனிஃபிட்? ஏன் வெர்ஷன் 4லேருந்து வேறு வெர்ஷன் 6 போகிறாங்க? ஏன் வெர்ஷன் 5 போல? இது ஏன் 32 பிட்டுங்கிறாங்க? ஓகே தெரியலன்னு சொல்லுங்கள். ப்ராப்ளம் இல்லை. லேர்ன் பண்ண தான் வந்திருக்கீங்க. டிரான்சாக்ஷன் பேண்ட்வித் IP6ல அதிகம் தான். சூப்பர். வேற இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டினாக வரும்டா. நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்குலாம் லாங் ரன் இப்போ தெரியாது. உங்களுக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடியில் சர்வே நினைக்கிறவங்களோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க பெட்டர். ஓகே இதுதான் கான்செப்ட். IP4னா 32 பிட்டு, IP6னா 128 பிட்டு. இது 2.3 பில்லியன் பாசிபிள் அட்ரஸ். இது வந்து 3/4 யூனிக் சம்வாட். ஓகே இது என்னன்னா IP4லேருந்து ஏன் IP6 போகிறோன்னா இப்போ IP4 வந்து சொல்லியிருக்கான் 4.3 பில்லியன் பாசிபிள் அட்ரஸ் ஒன்லி தான். இப்போ நமக்கு எக்கச்சக்க இப்போ ஸ்மார்ட் வாட்ச் வந்து எல்லாமே IoTயில் வந்தது. IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து சம்வாட் அதுக்கு மேக் அட்ரஸ் சம்வாட் IP அட்ரஸ் அசைன் ஆனதான் அது IoTயை கன்சிடர் பண்ணுவோம். எக்கச்சக்க IoT டிவைஸ் எதை பார்த்தாலும் IoT. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் பஸ் எல்லாத்துக்குமே IP அட்ரஸ் அசைன் ஆகிறப்போ IPயோட ஸ்டார்டேஜ் குறைய ஆரம்பிக்குது. அவங்க வந்து ஓகே 2020 அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே இந்தமாரி 24 ஆர் 25 எண்டில் IP ஃபுல்லாக ஸ்டார்டேஜ் ஆக போகுது. அதாவது எவ்ரி திங் ஸ்டாட்டிக் IP மாறிச்சுன்னா அங்கே டைனமிக் IP வந்து ஸ்டார்டேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அசைன் ஆக ஆரம்பிச்சுன்னா செக்யூரிட்டிஸ் எக்கச்சக்கமாக வரும். ஸோ இந்த ப்ரிடிகேஷன் வந்து 2020 அப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அப்பயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஓகே IP5 போலான்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. IP5ங்கிறது இப்போ 32 பிட்லேருந்து 64 பிட் போனால் தான் IP5 வேணும். இவங்க 32லேருந்து 128 பிட் போயிருக்காங்க. அதாவது சம்வாட் டபுள் போயிருக்காங்க. அதனால தான் இதுக்கு IP6 வச்சிருக்காங்க. அவங்க வந்து அட்வான்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஏன் IP5 போகணும்? ஸோ சம்வாட் IP6 போனோம் இன்னும் ஒரு லாங் ரன் 15 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஸோ அதனால தான் மெயினாக IP6 போகிறாங்க IP4லேருந்து. புரியுதுல்ல? இதில் பிட்டு இதெல்லாம் போக பார்ப்போம். எதனால் பிட்டு எப்படி ஐபிஆர்எஸ் மாறுது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி பைனரி டிஜிட்டாக மாறுது, எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். டைம் இருக்கும். ஓகே டைமும் கம்மியாக தான். சரி ஓகே மேக்ஸிமம்
சொல்ல பார்க்குறேன். இது வரைக்கும் சொன்னாலும் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கடா. 32 பிட் 128 பிட் போகிறதுக்கு மெயின் ரீசன் தான். IP5 வந்துச்சுன்னா அது வந்து 64 பிட்டாக இருக்கணும். இதில் ஓகே 4.3 பில்லியன் பாசிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம்வாட் ஐபிஎஸ் இருக்குது. இப்போ IP4 பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். IP6 பற்றி புரிஞ்சல, புரியலன்னா கேளுங்க அப்பப்போ. ஓகே, இது IP4ஓட டெசிமல் கோட் நோட்டேஷன். இது புரியுதா யாருக்காச்சும் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்காங்க, எப்படி இந்த டிஜிட்லாம் மாறுதுன்னு சொல்லி? மேபி உங்களுக்கு டிபிடி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒருக்கா நான் டீட்டெயில் கொண்டு போகிறேன் எப்படி ஐபிஎஸ் கிரியேட் ஆகுது என்ன ஆகுதுன்னு. மேபி நான் டாக்ஸில் போட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கூகுள் டாக்ஸ் இருக்கா? ஓகே, google.com சைன் கேட்குது, நாட் பேட். டாக்ஸ் இருக்க கூட எனக்கு தெரியாது. ஓகே, இதில் பார்த்தா என்னுடைய ஐபி அட்ரஸ் ஓகே IP4க்கும் IP6க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தா IP4ல் எப்படி ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுது, டெசிமல் கோடு. இதாச்சும் ஐடியா இருந்தால் சேட்டில் போடுங்க எப்படி நம்பர்ஸ் மாறுதுன்னு சொல்லி. ஐடியா இருக்குது, சரி ஓகே, நான் ஒருக்கா தெளிவாக போட்டு காமிச்சிடுறேன். இது யூஸ் பண்ணிக்கிறப்ப இருக்குது. ஓகே, சம்வாட் இந்த ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். 172.16. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 செகண்ட். 172.16.254.1. ஓகே, சாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அவுட்புட் கரெக்டாக புரிய வரும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி. 172.16.254.1. ஓகே, இந்த ஐபி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஓகே ஏன் 32 பிட் அட்ரஸ் சொல்லுங்கன்னு ஐடியா இருக்கா? சரி ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 32 பிட் அட்ரஸ் ஓகே, எத்தனை பிட் இருக்குன்னா 32 பிட். அடுத்து பார்த்தா இதில் வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னா 12 டிஜிட் நம்பர். அதாவது IP4னா 12 டிஜிட் தான் இருக்கும். சம்மாட் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இப்போ எத்தனை டிஜிட் இருக்குது இந்த ஐபி அட்ரஸில்? எனக்கு சேட்டில் போடுங்களா, மைக் ஆன் பண்ணி பேசுங்கடா. சேட்டில் எதிர்பார்க்கலாமா? எனக்கு இதில் எத்தனை டிஜிட் இருக்குது நம்பர்? இப்போ நான் இதில் வந்து 12 டிஜிட் இருக்குங்கிற IP4. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக IP4 தான் சொல்லியிருக்கேன். IP6 வந்து அப்புறம் பார்ப்போம். IP4 மேக்ஸிமம் டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம்டா, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக போகும். எத்தனை டிஜிட் இருக்குது இதில்? It's made for 8-bit numbers separated by dots. Nice. ஓகே, ப்ராப்ளம் நானே சொல்கிறேன். இதில் பார்த்தா 3, 4, 5, 6, 7, 8, 9 உங்களுக்கு 9 டிஜிட் இருக்குது. பட் நான் ஏன் 12 டிஜிட்னு சொல்கிறேன்? சிம்பிள் லாஜிக் தான். இப்போ இதில் வந்து 172 பாயிண்ட், அதாவது ஒரு ஆக்டருக்கு வந்து 3 இன்னர் டிஜிட் இருக்கும், அதாவது 3 டிஜிட் நம்பர் இருக்கும். ஆக்டான்னு சொல்கிறது ஒரு டாட்டு தான் சொல்கிறேன். இதில் வந்து 4 ஆக்டாக்ட் இருக்குது. வாட் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கும். இதில் 4 ஆக்டாக்ட் என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பர்ஸ் தான் 1, 2, 3, 4, அதாவது 4 பிரிச்சிருக்கேன். 4 ஆக்டாக்ட் இருக்குது, அதில் 3 இன்னர் ஆக்டாக்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆக்டாக்ட்குள்ளேயும் 3 டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். 3 டிஜிட் இன் சிங்கிள் ஆக்டாக்ட். இதில் என்ன சொல்ல வரேன்னா ஓகே, அடுத்து பார்த்தா இங்கே என்ன வரும்னா 016. இதுதான் என்னுடைய ஐபி அட்ரஸ் 254. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? லாஸ்ட்டு ஓகே சூப்பர், 001 கரெக்ட். எனக்கு பார்த்தா எத்தனை டிஜிட் இருக்கு? 12 டிஜிட் இருக்கு. இப்போ நான் சொன்ன கேஸ் ஓகே ஆயிடுச்சுதானே?
இதுதான் 12 டிஜிட் நம்பர். அதாவது உங்களுக்கு 0க்கு பின்னாடி இருந்த வேல்யூ இல்ல. அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாரி 1 இருந்துச்சுன்னா, இது பின்னாடி 2 டிஜிட் அசைன் ஆகும். இதுதான் உங்களோட இப்ப ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இது வரைக்கும் புரியுதுல்ல? இதுக்கப்புறம் பார்த்தா ஐபி அட்ரஸ் உடைய ரேஞ்ச் யாரோ சொல்லியிருந்தாங்கல்ல சேட்ல, அந்த மாதிரி தான் 1 to 255 இதுதான் ஐபி அட்ரஸ் உடைய ரேஞ்சா இருக்கும். என்னன்னு பார்த்தா நீங்க எந்த ஐபி அட்ரஸ் எடுத்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதாவது 172.16.254.1 இப்படி தான் இருக்கும். இப்போ சினிமா படத்துல ஓகே 800 டாட் சம்வாட் சில நிறைய தமிழ் படத்திலே பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தா ஐபி அட்ரஸே இல்லை. ஸோ இப்படி ஐபி அட்ரஸ்னா 1 to 255 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இது ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுல்ல? இது ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சுன்னா கூட சொல்லுங்கடா. புரியுது இல்லை ஏதோ ஒன்று எஸ்னோ ஓகே நைஸ். ஓகே இதுதான் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ்னா உங்களுக்கு வந்து 12 டிஜிட் இது மேக்ஸிமம் நோட்ஸ் இந்த மாதிரி எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும். 4 ஆக்டக் இருக்கும். அதாவது 4 ஆக்டக் என்ன சொல்கிறோன்னா இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் 1 2 3 இந்த 4 டிஜிட்டாக பிரிச்சிருப்போம். டாட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறது 3 டிஜிட் நம்பராக இருக்கும் எப்பயுமே. அப்புறம் 32 பிட் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். 32 பிட் அட்ரஸ் அதை எப்படி மீன் பண்ணுறோம், அதை எப்படி சொல்ல வரோன்னு பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னொன்று போவோம். இது வந்து 1லேருந்து 255 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து சம் பர்டிகுலர் கிளாஸை பிரிப்போம். அதை பற்றி பார்ப்போம். என்னென்ன கிளாஸ் இருக்குது, எப்படி பிரிக்கிறோம், அதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏலேருந்து ரேஞ்ச் பார்த்தா 1 to somewhat 126 126 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கிளாஸ் பி. கிளாஸ் பி பார்த்தா 128லேருந்து somewhat 191 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் சி. கிளாஸ் சி பார்த்தா உங்களுக்கு 192லேருந்து 223 மேக்ஸிமம் இந்த ஐபிஎஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு செட் ஆகும். இதுதான் நல்லா தெரியும் சொல்லுவேன். இது பார்த்தா 242 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே இதில் ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன நம்பர் சொல்ல முடியுமா யாராச்சும்? 127 சூப்பர். அது ஏன் அதை நான் இதில் ஆட் பண்ணல, கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரல? அந்த 127 பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எல்லாரும் ஃபஸ்ட்டு பார்த்து லோக்கல் வாஸ் சூப்பர். எல்லாரும் என் ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஏன் டிபி இந்த மாதிரி வச்சுருக்கேன்? ஓகே எத்தனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்? ஓகே 127 இது ஏன் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க? இந்த ஐபிக்கான மீனிங் ஏதாச்சும் தெரியுமா? இந்த ஐபி வச்சு என்ன பண்ண முடியும்? 27 தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லுங்கள், ப்ராப்ளம் இல்லை. லேர்ன் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஒன்றும் இல்லை, லோக்கல் ஒரு சிம்பிள் நியூஸ். பட் இதை தாண்டி என்ன இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட் இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னு ஓகே ஒரு லேப் புதுசு வாங்கியிருக்கீங்க, அந்த லேப் ஆன் பண்ணுறீங்க. அந்த லேப் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கசினர் ஐபி இதாக தான் இருக்கும் 127.0.01. இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி ஒரு புது மிஷின் டிவைஸ்க்கு நேம் வைக்கிறது இந்த ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். சாரி. ஓகே அதனால தான் இந்த ஐபி அட்ரஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. 127 மேக்ஸிமம் ஆஃப் சம் நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் இந்த எப்பயுமே இப்போ என்னோட ஐபி லோக்கல் எடுத்துக்கலாம். இதில் நான் ஐஎஃப் கான்ஃபிக் போடுறேன். ஐஎஃப் கான்ஃபிக் போட்டேன்னா எனக்கு இதுலேயும் சம்வாட் நெட்வொர்க் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே காப்பி பேஸ்ட். ஓகே அதுக்குள்ளே லினக்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே நான் இதில் போய் ஐஎஃப் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கணும். ஓகே இதில் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ரைவேட்டாக அந்த ஐபி அசைன் ஆகும். எப்பயுமே ஒரு டிவைஸ்க்கு வந்து இந்த ஐபி அசைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி எல்லாமே கம்யூனிகேட் ஆகும். இந்த ஐபியில் என்ன மீனிங்னா இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் சம்வாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து sudo சர்வீஸ் apache 2 டெஸ்ட் செக் பண்ணுறேன். இது வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. சம்வாட் இதில் அப்ளிகேஷன் ஒர்க்காக ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போய் நான் செக் பண்ணுறேன் என்னுடைய ப்ரௌசர். இது வந்து நான் உபுண்டுல இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உபுண்டு ஸ்க்ரீன். என்னது நார்மல் ஹோஸ்ட் மிஷின் பார்த்தா எனக்கு வந்து மேக்காக இருக்குது. உள்ளே பார்த்தா எனக்கு உபுண்டு லினக்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போ வந்து ரன் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் சொன்ன 127.0.01 போட்டால் என்னோட அப்ளிகேஷன் வருது. உபுண்டு டிஃபால்ட் மேபி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேம் எல்லா லினக்ஸில் இருக்க காமன் தான். வேர் www HTML சம்வாட் இதில் sudo echo
சாய் சும்மா வாட் இஸ் வாட்னு கொடுக்குறேன். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் வேணாம். இந்த ஸ்டார்ட் சும்மா இது ஒரு வெப்சைட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ண முடியாது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுடோ ஓகே. இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் மேக் பண்ணிட்டேன். சம்வாட் லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் என்னோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். சாய்னு வருது. இப்போ நீங்கள் சொன்ன லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்தால எனக்கு இதை வரும். ஆர்எல் சம்வாட் எனக்கு ஒரு ஐபி அசைன் இருக்கும்ல, ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்து பார்க்குறேன். இது இதில் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்தனா எனக்கு சம்வாட் ப்ரைவேட் ஐபி அசைன் ஆகும். இது டாக்கர் ஐபி, இதுதான் என்னோட ப்ரைவேட் ஐபி. நான் வந்து இந்த ஐபி போட்டு நான் நியூ டேப்ல செக் பண்ணுறேன் எனக்கு என்ன வெப்சைட் ஹோஸ்ட் ஆகுதுன்னு. சேம் லைக் எனக்கு எல்லாமே இந்த இது வரும். பட் சிமிலராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 127ங்கிறது உங்களோட லோக்கல் ஹோஸ்ட். இதை வச்சு தான் ஒரு டிவைஸ்க்கு வந்து இனிஷியலாக கொடுப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ண வரேன். ஓகே, இதில் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் டி. இதில் வந்து ஓகே இன்னொன்று கிளாஸ் சரி இது மாற்றி போட்டு நினைக்கிறேன். கிளாஸ் ஏ 126 வரைக்கும், 120 வரைக்கும், 223 வரைக்கும், சரி கிளாஸ் டி வந்து 224 to 289 சம்பாட் இப்படி தான் இருக்கும். கிளாஸ் இ மொத்தம் உங்களுக்கு 5 கிளாஸ் இருக்கும். கிளாஸ் இ பார்த்தா சேம் 242 255 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து காமனாக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற கிளாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? மெயினாக இப்போ நமக்கு ஐபியில் அசைன் ஆகிறது என்னென்ன கிளாஸ்லேருந்து அசைன் ஆகும்? ஓகே, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஏபிசி இந்த 3 கிளாஸ்ல தான் நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எந்த ஐபி எடுத்தாலும் இனிஷியலாக பார்த்தா 223 தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர். அதாவது இந்த இடத்துல கிளாஸ் என்ன மாதிரி பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே எனக்கு வந்து 223 தான் இருக்கும். அஸ் தேர்ட் டிஜிட்லாம் இதில் வந்து கிளாஸை நான் மெயின் பண்ணல. ஒன் செகண்ட், ஒரே செகண்ட். கம்பெனி மெசேஜ் வருது. ஓகே, ப்ராப்ளம். ஓகே, இந்த இடத்துல எதை மீன் பண்ணனா கிளாஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஆக்டர், அதாவது ஆக்டரில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ இதுதான் நான் வந்து கிளாஸ். உங்களோட எல்லா டைப்பையும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இந்த 223 தான் இருக்கும். மிச்சம் 2 இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா இது வந்து மல்டி காஸ்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமு இந்த இடத்துலாம் பார்த்தா உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மல்டி காஸ்ட்டுக்கு. இந்த கிளாஸ் ஈலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா உங்களுக்கு வந்து மிலிட்ரி, டிஃபென்ஸு அந்த சைட்லாம் இது செக்யூர், ரொம்ப செக்யூர். தார், இந்த பிளாக் சரி டார்க் ப்ரௌசரு, பிளாக் டார்க் வெப் இந்த சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஐபியில் ஹோஸ்ட் ஆகும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு கிளாஸ் ஏபிசி இது 3 தான் நம்ம லோக்கல் யூஸ் பண்ணுறோம். அதாவது எந்த ஐபி எடுத்தாலும் இந்த 3குள்ளே தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் சொன்னாலும் ஏதாச்சும் புரிஞ்சா? ஏதாச்சும் புரியலன்னா கேளுங்க. புரிஞ்சுன்னு சொல்லுங்க. இருக்கீங்களாடா? எத்தனை பேர் இருக்கீங்க? 40 பேர் இருக்கீங்க. அண்டர்ஸ்டூட். ஓகே, சூப்பர். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடா, அப்போ தான் எனக்கு எடுக்க தோணும். கம்பெனி வேலையை விட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன்டா. ஏதாச்சும் பாருங்கடா. ஓகே, இப்போ எப்படி ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட் அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி டெசிமல் கூட கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த ஐபியை போடுறேன். சம்வாட் 172.16 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. 16.254.1 இதில் பார்த்தா நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கேன். அதாவது உங்களுக்கு இந்த ரேஞ்ச் சொல்கிறேன். 128 பாதி என்ன, 64 பாதி என்ன, 32 பாதி என்ன, 16 பாதி என்ன, 8 பாதி என்ன, 4 பாதி என்ன, 2 பாதி என்ன, 1. ஓகே, இதை எல்லாம் ப்ளஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருது அதை சொல்லுங்கள். இந்த நான் போட்டிருக்கேன்ல இந்த நம்பர்லாம், இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன நம்பர் வருது? ஸ்க்ரீன் பார்த்தே சொல்லுங்கள். $255. சூப்பர். ஓகே, அதுதான் 255. இதான் நான் ஏன் ஐபி 1லேருந்து 250 வரைக்கும் சொல்கிறேன்னு. இதுதான் ஓகே 255. இப்போ வந்து நான் அதை பைனரி கூட மாற்றுறோம். இப்போ வந்து நான் இங்கே இதை ஒன்று சும்மா
நான் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 172. இதுக்கு வந்து நான் டெசிமல் கூட கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு இதில் இருக்க என்னென்ன நம்பர் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 172 வரும்? 172க்குள்ள தான் 128 வருது. ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். இப்போ 64ல் நான் 1 போடலாமா? 128 + 64 எவ்வளோ? 192. ஓகே, என்னால் போட முடியாது. ஸோ நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ 32ல் என்னால் 1 போட முடியுமா? 128 + 32 பார்த்தா 160. ஸோ இது வந்து 160 தருது. ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். இங்கே 1 போட்டுக்கலாம். அடுத்தது 16. இதை இன்க்ளூட் பண்ண முடியுமா என்னால்? பண்ணால் எனக்கு 176 அதிகமாக போயிடும். ஸோ நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ 8 என்னால் இன்க்ளூட் பண்ண முடியுமா? 128 + 32 + 8 எவ்வளோ? ஓகே, 8ல் 1 போடலாம். அதுக்கப்புறம் 4ல் போட முடியுமா? ஓகே, 4ல் போட முடியும். ஸோ அங்கே 1 போட்டுக்கலாம். இதெல்லாம் 0 0. இது எல்லாத்தையும் இப்போ ப்ளஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி. 128 + 32 + 16 16 இல்லை 18. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணால் 172 வரும். இதுதான் ஐபிஎஸ் பிட் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தா உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இது எந்த ஃபார்மேட், இப்போ வந்து நீங்கள் 1 + 2 + 8 இந்தமாரி போட்டாலும் வராது. கரெக்டாக இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1 இதை ஆட் பண்ண மட்டும் தான் கரெக்டாக 172 வரும். அதுதான் ஐபிஎஸ் மேஜிக்கு. நீங்கள் இதில் வேறு என்ன நம்பர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 172 வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ. அடுத்தது ஓகே, அடுத்த நம்பர் நமக்கு என்ன? 16. இன்னும் நான் டைரெக்டாக ஓகே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 60ங்கிற இடத்துல மட்டும் நான் 1 போட்டுக்கலாம். மீதி எல்லா இடத்துலையும் 0 0 போட்டுக்கலாம். 0 0 0 வந்துருச்சு. நம்பர் பார்த்தா 254. இதுக்கு சொல்லுங்கள் யாராச்சும் என்ன பேட்டர்ன் வரும்னு சொல்லி. இல்லைண்ணா 1 1 1. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே 1 1 1 1 1 1 1. லாஸ்ட்டில் மட்டும் 0 போட்டுக்கிறேன். அடுத்தது நம்பர் 1. இதுக்கு என்ன வரும்? எல்லாமே 0. லாஸ்ட்டில் மட்டும் 1 வரும். 0 0 0 0 0 0 1. ஓகே, இது வரைக்கும் புரியுதில்ல எல்லாத்துக்கும்? நைஸ். புரியல, ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கடா. ரொம்ப இருக்கு நம்மள, இது உங்கள் சப்ஜெக்ட்லேயே வரும். ஸோ நான் அடுத்து கொண்டு போகிறேன். இப்போ வந்து நான் என் ஐபிஎஸ் கொடுக்குறேன் 170.16.2.0.0. சரி 1 வச்சுக்கிறேன். இப்போ இதோடைய டெசிமல் கூட பார்த்தா 10101100. டாட் அடுத்த டெசிமல் கூட என்னது? 000112340. அடுத்து டாட் வச்சுக்கிறேன். 1234567. அடுத்து வச்சுக்கிறேன் 1234567. இது புரியுதுல்ல எத்தனை இது இருக்கு? ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு எத்தனை நம்பர் இருக்குது?
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டெசிமல் பண்ணோம்ல, இந்த நம்பர் எல்லாம் அதாவது எத்தனை டிஜிட் நம்பர் இது மொத்தமா சொல்லுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை டிஜிட் நம்பர் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி கூட சொல்லுங்கடா. நான் வரேன், அந்த சேட் இந்த சேட்டை வந்து போகிற மாதிரி இருக்கேன். 32. ஓகே, இப்போ புரியுதா 32 பிட் அட்ரஸ் ஏன் IP4 சொல்கிறாங்கன்னு சொல்லி? சிம்பிள் கான்செப்ட் இதுதான். அதாவது நீங்கள் கொடுக்குற ஐபி வந்து எப்பயுமே டெசிமலாக கன்வெர்ட் ஆகி டெசிமல் நம்பர் தான் உங்களுக்கு பிட் அட்ரஸை போகும். அப்போ வந்து நம்ம IP6 வந்து எத்தனை பிட் சொன்னோம்? பிட். அப்போ இதோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது இல்லாமல் அதில் இன்னும் மல்டி ஃபேக்டரிங் எக்கச்சக்கமாக கொண்டு போகிறாங்க. அது இன்கிரிப்ஷன் இப்போ பார்த்தா IP4 பார்த்தா உங்களுக்கு இங்கே காட்டலாம், இதில் காட்டலாம்னு நினைக்கிறேன். 080. ஓகே, IP4 பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஐபிஎஸ் நம்பராக தான் இருக்கும். பட் IP6 பார்த்தா உங்களுக்கு வந்து டெசிமல், அதாவது ஸ்ட்ரிங் எல்லாத்துலேயும் வரும். ஸோ இது ரொம்ப செக்யூர். இதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப அட்வான்ஸ். எத்தனை என் நம்பர் IP6 கான்செப்ட் என்ன, ஒரு இந்தியாவில் இல்லை வேர்ல்டுல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு 3 அட்ரஸ் கொடுத்தாலும் மிச்சம் இருக்கும், அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. பட் IP4 அந்த மாரி இல்லை. ஸோ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சில? சேட்டு டவுட்னா கேளுங்கடா. புரிஞ்சுன்னு சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா பெட்ரு. டவுட்னா டவுட் கேளுங்கடா. டக்குன்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. சின்னதாக வேறு என்ன இருக்குது? ஓகே, அடுத்து முடிச்சிடலாம். சரி, ஓகே. புரியலன்னா பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தா என்ன சொல்லலாம்? ஓகே, இதை பற்றி சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னேன்ல, லூப் பேக் அட்ரஸ் தான் நான் 127.0.0 சொன்னோம். இப்போ 000 இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ரவுட்டரில் இதை சொல்லுவோம். அதாவது நீங்கள் இப்போ மல்டிகேஸ் பண்ணுறதுலாம் நான் சொன்னேன்ல, கிளாஸ் 4 தான் வரும். இங்கே கட்டினேன்ல உங்களுக்கு மல்டி கிளாஸ்ட்டு. உங்களுக்கு இதில் சொன்ன மாதிரி தான் கிளாஸ் 4 தான் மல்டி கேஸ்ட் எப்போ வரும். நான் இங்கே கிளாஸ் பிரிச்சு காமிச்சில 224 தான் மல்டி கேஸ்ட் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த இதிலே கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம போட்டது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் 10101110 10101110. அடுத்தது பார்த்தா 0001 0001 மிச்சம் 0. இதில் லாஸ்ட்டில் மட்டும் 0, லாஸ்ட்டில் மட்டும் 1. நம்ம போட்டது இது கரெக்டு. புரியுதில்ல உங்களுக்கு? இப்படி தான் உங்களுக்கு ஐபிஎஸ் கண்டிப்பாக வரும். இது வந்து 8 பிட், இதெல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு 32 பிட்டர்ஸ். அது 4 பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ரொம்ப குழப்பிக்கிட்ட நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும். அது முக்கியமாக சைபர் செக்யூரிட்டியில் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி எல்லாமே. இதுதான் மல்டி காஸ்டிங். அடுத்து லூப் பேக், லோக்கல் ஹோஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஐபி நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இதில் பார்த்தா அடுத்து உங்களுக்கு ஐபியில் எக்கச்சக்கமாக கொண்டு போவோம். பச்சி 2 பார்த்தோம், இதில் லூப் பேக் பார்த்தோம். அது இல்லாமல் ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி. ஓகே, ப்ரைவேட் ஐபி ஏன் யூஸ் பண்ணுறோம்? யாருக்காச்சும் சைடு இருக்கா? ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபிக்கும் அதாவது மிஷினில் என்ன டிஃப்ரெண்ட்டு? நான் சம்மாட் எக்ஸிட் ஆகிக்கிறேன் என் மிஷின்லேருந்து. தெரியாது நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஓகே லினக்ஸ் போய்க்கலாம், பெட்டராக இருக்கும். ஓகே, ப்ரைவேட் ஐபிக்கும் பப்ளிக் ஐபிக்கும் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஓகே, ப்ரைவேட் இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. காலேஜில் இப்போ ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, சும்மா ஒரு 4 பேர் எடுத்துக்கலாம். பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி. 3 பர்சன் வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 பேரும் பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கீங்க. ஒரு கிளாஸில் இருக்கீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 பேரும் கரெக்டாக காலேஜ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தா ஓகே, ஒரு ரவுட்டருக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் பர்சன் வந்து என்ன பண்ணுறோன்னா youtube.com சர்ச் பண்ணுறோம். யூடியூப். பர்சன் பி என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுறோம். இன்ஸ்டா சும்மா ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறேன். அடுத்து Google.com சர்ச் பண்ணுறோம். இப்போ வந்து 3 பேர்த்துக்கும் ப்ரைவேட் ஐபி பேசினாகும் பார்த்தா நான் சொல்கிறேன். இப்போ வந்து 3 பேரும் ப்ரைவேட் ஐபி பேசினாங்க. 3 பேர்த்துக்கும் ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆகிக்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரவுட்டர் ஒரே ஒரு பப்ளிக் ஐபி. அந்த பப்ளிக் ஐபிலேருந்து Google.com சர்ச் பண்ணுது. Google.com சர்ச் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி உள்ள கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். அதாவது இவனுக்கு சம்மாட் இப்போ 192 அந்த ஃபார்முலா இருக்கும். 192.168 பாயிண்ட் சம்வாட் 1 டாட் சரி சம்வாட் இருக்கும். ஒரு 7.1. இது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. செகண்ட் பர்சனுக்கு என்ன பண்ணும் பார்த்தா சேம் 192.168.7.2. அப்போ தேர்ட் பர்சனுக்கு என்ன சரி ஆகும்? 92.168
பாயிண்ட் சம்வாட் அது என்ன வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சீரிஸ் காமனாக இருக்கும். 198 192 அந்த ஃபார்மேட்டில் தான் ஆரம்பிக்கும். .3 தான் இருக்கும். ஏன்னா தேர்ட் யூஸ் அவன். இப்போ நம்மளே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எங்கிட்ட 2 ஹோஸ்ட் மிஷின் நான் மேக்ஸிமம் நேட் கேட்டில் போடுறேன். கரெக்டாக இருக்குமா எனக்கு தெரியல. இதோடைய ப்ரைவேட் ஐபி எடுத்துக்கலாம். 192.168.64.2 எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய இதில் போய்க்கிறேன். இதில் நான் சம்வாட் எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஃபில்கில் போட்டு கிரெப்பில் 192 எடுத்துக்கிறேன். இங்கே சம்வாட் எனக்கு ஒன்று வருது. அதாவது இப்போ நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் இருந்தால் இது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஹோஸ்ட் மிஷின் வந்து இப்போ 192.168.64.1 இருக்கீங்க. நீங்கள் உள்ள ஒரு காலி லைன்ஸ் போட்டிங்கன்னா 192.168.64.2 இருக்கும். 3 இருக்கும் அடுத்த சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம். அதாவது ப்ரைவேட் ஐபி என்ன கான்செப்ட்னா சேம். நீங்கள் ஒரு மல்டிபிள் யூசர் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து google.com சர்ச் பண்ணால் உங்களோட பப்ளிக் ஐபி பட்ஸ் காமனாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 மிஷின் காட்டினேன். எங்கிட்ட ஒரு லினக்ஸ் மிஷின் இருக்குது, ஒரு மேக் மிஷின் இருக்குது. இப்போ என்னோட பப்ளிக் ஐபி அசைன் பண்ணோம். என்னோட பப்ளிக் ஐபி சும்மா ரெஃபரன்ஸ் பண்ணி செக் பண்ணுறேன் என்ன இருக்குன்னு. என்னோட ஐபி நோட் பண்ணிக்கோங்க. 223.178.81.192. இப்போ நான் அதே இதில் லினக்ஸில் போய் வாட் இஸ் மை ஐபி கொடுக்குறேன். மேபி சேமாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து 2 ஒரே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கேன். வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் சேம் அதே வெப்சைட்டில் போய்க்கிறேன். சேம் அதே இதில் லோட் ஆகுது. ஓகே, பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன ஐபி. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறேன். நான் ஒரு சேஞ்ச் பண்ணல. ரெண்டுமே எத்தனைக்கு நான் பப்ளிக்கில் கனெக்ட் ஆகிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எனக்கு கொஞ்சம் சின்னதாக முடியுமான்னு தெரியல. ஓகே, இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 223.78.81.192 சேம் அதே ஐபி தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. பட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மிஷின். இது மேக், இது வந்து லினக்ஸு. பட் என்னோட பப்ளிக் ஐபி காமனாக தான் இருக்கும். ப்ரைவேட் ஐபிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன். இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன், இதில் என்ன புரிய வைக்கிறேன்னு பார்த்தோன்னா வேர் இஸ் தட். ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்கும் இதில் 3 பேர்த்துக்குமே காமனாக இருக்க ஐபி சம்வாட். இப்போ எனக்கு இருக்கும்போது தான் 223.190 சம்வாட் பிளா 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 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒன்று போட்டுக்கிறேன். ஆனால் பட் 255 தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐபிலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஓகே 3 பேர் இருக்கீங்க, 3 யூஸர், நீங்கள் மொபைல் ஆப் என்ன வேணா இருக்கலாம், வாட் எவர். இதுலேருந்து ஓகே நீங்கள் வந்து google.com சர்ச் பண்ணுங்கன்னா இது ப்ரைவேட் ஐபி வச்சு தான் திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் youtube.com சர்ச் பண்ணுறீங்க, இது பப்ளிக் ஐபி மூலமாக சர்ச் பண்ணிட்டு திருப்பி ரெஸ்பான்ஸ் வரப்போ இது யாருக்கு சென்ட் பண்ணும்? இந்த ப்ரைவேட் ஐபி 1 இவங்க தான் youtube.com சர்ச் பண்ணிக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த ரெஸ்பான்ஸ் கொண்டு போகணும். 2 இவங்க தான் google.com சர்ச் பண்ணிக்காங்க, இவங்களுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஐபி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ரைவேட் ஐபி எதுக்குன்னு இப்போ புரியுதா இல்லையா? அதாவது நீங்கள் யூசர்ஸ் ஒரு ஹாட்ஸ்பாட்டில் மல்டிபிள் யூசர் இருந்தீங்கன்னா அந்த யூசர் இப்போ google.com நான் சர்ச் பண்ணா உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒரே ஐபி தான், உங்களுக்கு வந்துச்சுன்னா அது தப்பு தானே. ஸோ அந்த ப்ரைவேட் ஐபி வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். இவங்களுக்கு இதுதான் போகும். அதே மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாருமே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஒருக்கா ரவுட்டர் இல்லை ஹாட்ஸ்பாட் இருக்கு, நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டே கேட்காம கனெக்ட் ஆகுது. அது என்ன ரீசன்? அந்த இடத்துல உங்களுடைய மேக் அட்ரஸ் கேப்சர் பண்ணிக்குது. இந்த மேக் அட்ரஸ்லேருந்து வந்தாங்கன்னா ஓகே அடுத்த செகண்ட் ஓகே இவன் தான் யூசர்னு சொல்லி அலோவ் பண்ணுது. அதே தான் இந்த ஐபி அட்ரஸ் கான்செப்ட்லையும் இந்த மாதிரி ஓகே இந்த ப்ரைவேட் ஐபிலேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ப்ரைவேட் ஐபி தான் ரெஸ்பான்ஸ் போகும். புரியுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இருக்கு நினைக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா இல்லையா? நெட்வொர்க்கிங் ரொம்ப பெரிய கான்செப்டாக கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் சேவும். மேக்ஸிமம் லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் பஸ் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்குது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ப்ராப்ளம் இல்லை. அதாவது இப்போ நான் சொன்னேன்ல இந்த கான்செப்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் 0.0.01% தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப பெரிய கடல். இன்னமும் நான் ரிசர்ச் ஆரண்டி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுனா சொல்லுங்கடா, அப்போ தான்டா கிளாஸ் எடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டுட்ண்ணா மிஸ்ண்ணா. ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் க்ளவுடு சைபர் செக்யூரிட்டி அந்த லெவலில் போகிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். ஓகே விபிசி உள்ளே போகிறப்ப க்ளவுடில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், அந்த க்ளவுடுக்கு ஒரு ஐபி எப்படி பர்டிகுலராக பிளாக் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அலோவ் பண்ணுறது நிறையா இருக்குது. ஸோ இப்போ சொன்ன பேசிக் கான்செப்ட் இருந்தால் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. மேபி வரவங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ண ஓகே தான். மேம் என் பண்ணிக்கலாமா கிளாஸா? ரெக்கார்டிங் மேக்ஸிமம் எடுத்து ஷேர் பண்ணிடுறீங்களா மேம் குரூப்பில்? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தால் பர்சனலாக கூட கான்டாக்ட் பண்ணுங்கடா. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.